குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க, ஓகேவா? லாஸ்ட்டாக லைவ் வரப்போ வீடியோ சரியாகவே தெரியல, ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சா அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே கிளியராக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ முன்னாடி லைவ் வரப்போ நிறைய பேருக்கு வீடியோ ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் லைவ் கட் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? தினமும் லைவ் வரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் வர முடியறதில்ல, ஓகேவா? முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம், சேஃபாக இருங்கன்னு சொன்னோம், ஓகேவா? நீங்கள் உங்களோட சேஃப்டியை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் சுற்றி இருக்கவங்க உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா ரொம்பவுமே சுற்றி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் சேஃபாக இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். சுற்றி என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிங்க, ஓகேவா? வண்டியில் வேகமாக போனாலும் சரி கண்ட்ரோலில் இருங்க, வேகமாக போகாதீங்க முக்கியமாக, ஓகேவா? நம்ம ஒரு 22-23 வயசு இருக்கிறோம் அப்படின்னா, ஆமாப்பா எக்ஸல் அகாடமி தான், அரூர் தான், ஓகேவா? 22-23 வயசு இருக்கும் அப்படின்னா நம்ம மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், என்ன வேணால் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபியூச்சரே இல்லை, ஃபியூச்சரை பற்றின ஒரு யோசனையே இருக்காது. வண்டியில் வேகமாக போவோம், ஜாலியாக சுற்றுவோம், மஜா பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் யோசிங்க. இப்போவே போன குரூப் 4லாம் பார்த்தீங்க அப்படின்னா 19 வயசு 20 வயசுலாம் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஓகேவா? அண்டு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். போன எஸ்ஐ 2023 உள்ளே போகலை, இன்னும் 2022 எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ண ஃபஸ்ட்டு 3 பேரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்குது அப்படின்னா 20 வயசு, 21 வயசு, 22 வயசு இதுவாக தான் இருக்கும், ஓகேவா? 2022 எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது டாப் ரேங்கில் 3 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட அந்த ஏஜை பார்த்தீங்க அப்படின்னா 20, 21, 22 அப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஏஜ்லேயே அவங்க படித்து ஒரு எஸ்ஐ எக்ஸாமை கிளியர் பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ யோசிச்சுக்கோங்க நம்மளாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதனால் நல்லா படிங்க, படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே தொடர்ந்து படிங்க, ஓகேவா? ஸோ இப்போ எதுக்காக லைவ் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எஸ்ஐ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டோம், ஓகேவா? தினமும் காலையில் 5 மணிலேருந்து 5:30 7 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், லைவாக, ஓகேவா? ஸோ லைவாக கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு டெஸ்ட்டு பிடிஎஃபாக தான் வரும். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோ ரொம்ப நாளாக கொடுக்க முடியல. இனி காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கும் 7 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் டெய்லியுமே கிளாஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லெசனாக பார்க்க போகிறோம். ஒரு லெசன் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் இல்லை பிசி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி நீ அந்த லெசனை அப்ரோச் பண்ணும் அப்படின்றது எல்லாமே சொல்ல போகிறோம், ஓகேவா? ஃபுல்லாக நடத்திட்டு ஃபுல்லாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க போகிறதில்ல. என்ன படிக்கணும், என்ன தகவலை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம், ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்புறம் இன்னொரு கமாண்ட் ஒன்று வந்துச்சு, ஆல் டிக்கெட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல் டிக்கெட்லாம் இல்லைப்பா, இப்போ வந்து டேட்டையே தள்ளி வச்சுட்டாங்க. எஸ்ஐ ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு யாருன்னு தெரியல, ஓகேவா? ஸோ டேட் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. மினிமம் ஒரு 60 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும், ஓகேவா? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வர தகவல் என்ன அப்படின்னா, மினிமம் 60 நாள், ரொம்ப நாள்லாம் தள்ளி போகாது, மினிமம் 60 நாள் உங்களுக்கு 2 மாதம் டைம் இருக்குது எஸ்ஐ எக்ஸாம் வரத்துக்கு. ஆகஸ்ட் மந்தில் தான் எக்ஸாமு. ஸோ அதனால் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? எஸ்ஐ எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த் தான் வரும். மினிமம் ஒரு 60 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும், ஓகேவா? அண்டு வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா அப்போது? ஸோ நிறைய பேர் வந்து நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க டைம் பாஸுக்கு தான் இருக்கிறாங்க. உண்மையாலுமே சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பிசி வேக்கன்சி எவ்வளோ வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சொல்லுங்கள். பிசி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 வேக்கன்சி அவ்வளோதான்ப்பா, அதிகமாகலாம் போகாது. ஒரு 4000 வேக்கன்சி, காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும், கட் ஆஃபும் அதிகமாக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா படிங்க, ஒன்றும் பயந்துக்கலாம் தேவையில்லை. கட் ஆஃபை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம வேலை படிக்கிறது,
ஓகேவா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th 12th அந்த 12th அந்த பாலிட்டி இன்னும் பெண்டிங்கில் அப்படியே இருக்குது. எஸ்ஐக்கு சிலபஸ் இப்போ நீங்கள் பிசி எக்ஸாமும் எஸ்ஐ எக்ஸாமும் படிக்கிறவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ்ஐக்கும் பிசிக்கும் சிலபஸ்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? நம்ம குரூப் 4 ரேஞ்சில் இருக்கிற டிஎன்பிசி ரேஞ்சில் இருக்கிற ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் போக போகிறது கிடையாது. ஒரு ஆஃபீஸில் உக்காந்து ஒரு வேலையை செய்கிற ஒரு போஸ்டிங்க்கு போக போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ குரூப் 4ல் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆஃபீஸில் ஒரு இருக்கிற ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுவாங்க. கரெக்டா? குரூப் 4ல் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஒரு டைப்பிஸ்டாவோ போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்? அவங்க ஒரு ஆஃபீஸில் ஃபைல்ஸ் ஒர்க் இருக்கும், இல்லைனா டைப் பண்ணுற ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கறதுக்கு தானே அவங்க போகிறாங்க. ஓகேவா? சர்வேயர்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கும். அவங்களுக்கான ஃபீல்டு என்ன அப்படின்னா நில அளவு இல்லைனா அந்த மாதிரி சர்வே பண்ணுறதுக்கான ஒர்க்குக்கு போவாங்க. ஓகேவா? போலீஸாக போகிற எஸ்ஐயை போகிற நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்கை பண்ண போகிறீங்களா? ஏன் சிலபஸ் இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஏன் சிலபஸ் இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஓகேவா? சரியா? நமக்கு ஏன் நீங்களே சொல்லுங்களேன், யாராவது கமெண்ட் பண்ணுங்க. சிலபஸ் ஃபுல்லாக இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், இந்தந்த டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு ஏன் வந்து நமக்கு பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் கொடுக்க மாட்றாங்க? யாராவது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஜென்ரலாகவே பேசுவோமே. பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இதுதான் சிலபஸ், இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஏன் கொடுக்க மாட்றாங்க? அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைடு அகாடமி சைடு கொடுக்கலாம். இதுதான் சிலபஸ், இதுதான் படிங்க, இது மட்டும் தான் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அகாடமி கொடுக்கலாம். ஆனால் ஏன் வந்து கவர்மெண்ட் சைடு கொடுக்க மாட்றாங்க அப்படின்றதுக்கு கமெண்ட் யாராவது பண்ணுங்க. பிசி எக்ஸாம் எப்படி ரொம்ப டஃப்பாலாம் இல்லைப்பா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா யாருமே நம்ம சொல்கிற விஷயங்களை லிசன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தான் தெரிய போகுது. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ஏன் வந்து சிலபஸ் மாதிரி ஒன்று கொடுக்க மாட்றாங்க, இதுதான் டாபிக், இதுதான் லெசன் அப்படின்னு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிசி எக்ஸாம்லாம் கஷ்டம்லாம் கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐ சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேவா? 52,000 சம்திங். ஓகேவா? ஸோ அது வந்து ஒவ்வொரு இடத்துல வேரி ஆகும். 52,000 ப்ளஸ். ஓகேவா? நீங்கள் ட்ரைனிங்லேயே 52,000 ப்ளஸ் சேலரி வாங்கலாம், அலவன்ஸோடு சேர்த்து. பேசிக் சேலரி கம்மியாக இருக்கும், 36,000 நினைக்கிறேன். ஓகேவா? காம்படிஷன் அதிகம். ஓகே, சூப்பர். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க காம்படிஷன் அதிகம். ஓகேவா? வேற ஏதாவது? எஸ்ஐபிசிக்கு ஏன் சிலபஸே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் சைடு அஃபீஷியலாக? ஒருத்தர் வந்து காம்படிஷன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது? பிசி சேலரி 18,400 சம்திங் நினைக்கிறேன், பேசிக் சேலரி. ஓகேவா? நீங்கள் அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 26,000 பேசிக்காக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா வரும். ஓகேவா? எஸ்ஐ அண்டு பிசிக்கு ஏன் சிலபஸை கொடுக்க மாட்றாங்க அப்படின்றத ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏதாவது சொல்லுங்களேன், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்கள். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் பிசி எக்ஸாமுக்கு, அதான் கஷ்டமாக இருக்குமான்னு கேட்குறேன். கஷ்டமாலாம் இருக்காதுப்பா, கண்டிப்பாக கஷ்டம்லாம் இல்லை. சிலபஸ் கொடுத்தா ஈஸியாக எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க சார், அதான். ஓகே, ஸோ நானே சொல்கிறேன், பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ஏன் வந்து சிலபஸை கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குரூப் 4 மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இப்போ ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில்
மர்டர். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு பிசிஆர் இருக்கீங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவில் ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை எப்படி அணுகலாம், அது எப்படி நடந்திருக்கலாம், எல்லாமே உங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஜாபுக்கு தானே போக போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸாக இருக்கீங்களா, ரொம்ப எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிசிக்கும் எஸ்ஐக்கும் வந்து சிலபஸே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் படிக்கணும், இதுதான் வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் முழுசாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரினா அதாவது சிந்து சமவெளியில் இருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற வரலாறு வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து உங்களோட புத்தி கூர்மையை எப்படிலாம் வச்சுருக்கீங்க, ஒரு விஷயத்தை சடனாக பார்க்கும்போது, ஒரு கொஸ்டினை சடனாக பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதை சரியாக பண்ணுறீங்களா, அது மாதிரிதான ஒரு 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 பர்சனை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு குரூப் 4 போனீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் தான். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. எஸ்ஐயும் பிசியும் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னே எடுத்துக்கோங்களேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு பர்சனாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு கேண்டிடேட்டை எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சிலபஸ்லாம் கிடையாது. நீ எல்லா தகவலையும் தெரிஞ்சு வச்சிருக்கியா, உனக்கு எல்லா நாலேஜும் இருக்குதா, எல்லா விஷயத்துலையும், அது வந்து சயின்ஸாக இருக்கட்டும், சோசியலாக இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் நீ தெளிவாக இருக்கியா, அந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சிலபஸ் கொடுக்கறதில்ல. அண்டு அந்த கொஸ்டின் பேப்பருமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப விழுந்து விழுந்து படிக்கணும். இப்போ ஒரு இந்த சயின்ஸ் புக்கை எடுத்துக்கோங்களேன், சயின்ஸ் அதுக்காக தான் வந்து லைவ். ஓகேவா? ஸோ இந்த லெசன் இப்போ அளவீடுன்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த அளவீடுன்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் எப்படிலாம் படிக்கணும், இந்த புக்கில் நீங்கள் வந்து எல்லாமே எது மாதிரியெல்லாம் தகவலை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஓகேவா? ஓகேவா? வீடியோட ஆடியோ கிளியராக இருக்கா அகைன் ஒரு டைம் சொல்லிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் ஸோ நான் தனியாக படிக்க முடியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் இந்த லெசன் சொல்கிறேனே, எப்படி நீங்கள் படிக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேனே. ஓகேவா? ஸோ இந்த லெசன் எடுத்துக்கோங்க. அளவீடுனா என்ன? அளவீடுனா ஒன்றும் இல்லை, டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரு ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன கேட்போம், 1 கிலோ அரிசி தாங்க, 1 கிலோ பருப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 கிலோ அப்படின்றது அளவு. ஓகேவா? அலகு அப்படின்னா என்ன அப்படின்னா அது பக்கத்தில் சென்டிமீட்டரோ கிலோவோ இல்லை வேறு ஏதாவது போடும் இல்லையா. ஸோ அதுதான் அலகு. இந்த லெசனில் அளவீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லெசனில் நீங்கள் முழுசாக இந்த லெசன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10 பேஜ் இருக்குது இந்த லெசன். ஓகேவா? காம்ப்ளான் பாய் பிளாக் பண்ணுறோமா ஒன்று நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஏதாவது பொண்ணுங்களை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணால் டைரெக்டாக பிளாக் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம குரூப்பில் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் அளவீடில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த டாப்பிக்கில் அழகுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அழகுனா என்ன, ஒரு தெரியாத அளவு ஒன்று இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு அளவீடு எடுக்கிறோம், தெரியாத அளவு இருக்குது, அதை தெரிஞ்ச அளவீடு கூட சேர்ந்து ஒப்பீடு பண்ணி பார்க்கறது தான் அளவு. ஓகேவா? ஸோ அழகுனா என்ன அப்படின்னா சென்டிமீட்டர், அடி, கிராம், பவுண்ட் இந்த மாதிரியெல்லாம் பின்னாடி போட்டுக்கணும் இல்லையா, கிலோகிராம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் அழகு. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், நான் இந்த முறை எந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இதில் திசைவேகம் அதோட வாய்ப்பாடு என்ன அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கிலோமீட்டர்னா எவ்வளோ, வானியல் அலகுனா எவ்வளோ, ஒளியாண்டுனா எவ்வளோ, விண்ணியல் ஆரம்னா எவ்வளோ, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு இந்த முறை கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது. இதில் திசைவேகம் எடுத்துக்கோங்களேன். திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது அப்படியே ஒரு 4 ஆப்ஷனில் கொடுத்துட்டு திசைவேகத்தோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டுடலாம்.
ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்ஐ அலகு முறையெல்லாம் இருக்குது. இது வந்து லெசனாக நடத்தும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ இதில் இந்த எஸ்ஐ அலகில் 7 அடிப்படை அளவுகள் இருக்குது. ஓகேவா. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு அப்படின்னு சொல்லிட்டு 7 அடிப்படை அளவுகள் இருக்குது. ஓகேவா. ஸோ அதோட நீளத்தோட அலகு என்ன அப்படின்னா மீட்டர். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் பேசிக்காக. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது பரப்புனா நீளம் இன்ட்டு அகலம் வாய்ப்பாடு, பருமன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். நிறைய பேர் இந்த மாதிரி வராது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் தான் எடுத்து கொடுப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்படியே கொஸ்டினில் இயற்பியல் அளவு அடர்த்தியோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருவாங்க. ஓகேவா. நிறை பை பருமன். ஓகேவா. அடர்த்தியோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா நிறை பை பருமன். இதில் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இந்த இதுலேருந்து எதிர்பார்க்குறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த நான் சொல்கிற வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னால் தான் வந்து எனக்கு தெரியும். இல்லை நான் பாட்டுக்கு அப்படியே படிச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா. வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லையா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். கிலோமீட்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1000 மீட்டர் சேர்ந்தது தான் கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ அது 1000 மீட்டரை எப்படி எழுதலாம்? 10⁻³ மீட்டர்னு எழுதலாம். 10⁻³ என்ன? 10 × 10 எவ்வளோ? 100. ஓகேவா. ஸோ 100 × 10 எவ்வளோ? 1000 இல்லையா. ஸோ அதை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர். உங்களுக்கு நார்மலாக பார்க்கும்போது தெரியும். நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் அப்படின்னு தெரியும். ஓகேவா. ஆனால் அந்த இடத்துல எக்ஸாம்பிளில் போயிட்டு நிறைய பேர் சொல்கிறேன், ஓரளவுக்கு எல்லாருமே கரெக்டாக எழுதிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன் அந்த இடத்துல இப்போது 10⁻³ மீட்டர் அப்படின்னு கொடுக்குறான்னு வைங்களேன், அந்த இடத்துல கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் அந்த செகண்டில் எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்றது தான் கேள்வி. சரியா. ஸோ அந்த மாதிரியே சரியாக எழுதுகிற பர்சனை தான் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா. ஒரு வானியல் அலகு அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். ஒளியாண்டுனா 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறேன். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா கிலோமீட்டர், அதை வந்து 10⁻³ மீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த தான் கொஸ்டினே கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டினாக இருக்கும். இப்போ ஓகேவா. ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஓகேவா கொஸ்டின் எப்படி இருக்கும்னு. ஸோ கீழே பாருங்கள், அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன? ஆல்பா சென்டாரி. ஓகேவா. ஸோ இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சூரியனிலிருந்து 1.4 விண்ணியல் ஆரத்தொலைவில் இருக்குது. சரியா. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இருக்குப்பா. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் பாருங்கள். ஃபெர்மினா என்ன? 10⁻−15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங்னா என்ன? 10⁻−10 மீட்டர். ஓகேவா. நெட் ஸ்லோவாக இருக்காப்பா. வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இல்லையா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ல வந்த தகவலை சொல்லிட்டோம். அண்ட் நிறைனா பாருங்கள். நிறைனா என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனாவில் இந்த பேனா உள்ளே இருக்கிற பரு பொருட்களோட எண்ணிக்கை தான் நிறை. ஓகேவா. நிறை அப்படின்னா இந்த பேனா, இந்த மூடி எடுத்துக்கோங்களேன். இந்த பேனா மூடி எடுத்துக்கலாம். இந்த பரு பொருட்களில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உள்ளே இருக்கும் இல்லையா. பரு பொருட்கள்லாம் என்ன வேணாவா இருக்கலாம். சரியா. ஸோ இது எதால் ஆக்கப்பட்டிருக்கோ அந்த பரு பொருட்களாக இருக்கலாம். ஸோ நிறை அப்படின்றது இந்த பொருளுக்குள்ள எவ்வளோ பொருட்கள் இருக்குது, பருப்பொருட்கள் இருக்குது அப்படின்றது தான் நிறை. அதே எடை அப்படின்னா எடை, இப்போ புவியீர்ப்பு விசை வந்து நம்ம பூமி மேலே செலுத்திட்டே இருக்கா. புவியீர்ப்பு விசை
நம்ம பூமி மேலே செலுத்திட்டு இருக்கா அந்த விசை இப்போ நான் இந்த மூடியை நான் அப்படியே கீழே விடுறேன். ஓகேவா? ஸோ இது கீழே போய் விழுது இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. இந்த மூடி மேலே எவ்வளவு புவியீர்ப்பு விசை இது மேலே செலுத்தப்பட்டிருக்கு, மேலேருந்து எவ்வளோ புவியீர்ப்பு விசை இது மேலே செலுத்தப்படுது அப்படின்றது தான் எடை. ஓகேவா? ஸோ நிறைனா என்ன? ஒரு பொருளில் இருக்கிற பொருட்களோட அளவு தான் நிறை. அதே எடை அப்படின்னா இந்த மூடி மேலே எவ்வளவு புவியீர்ப்பு விசை செலுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் எடை. ஓகேவா? புரிஞ்சுதா? நிறை அப்படின்னா என்னன்னு, எடை அப்படின்னா என்னன்னு. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதுல இருந்து எப்படி கேட்கலான்னு பாருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின் வரும். என்னடா மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். போன முறை ஒரு பில்லியன் அப்படின்னா எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டு வச்சுட்டாங்கன்னா பிசி எக்ஸாமில். ஓகேவா? ஸோ பில்லியன்னா எவ்வளோ அப்படின்றத கேள்வியாக கேட்டு வச்சுட்டாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி கேள்வி ரொம்ப சப்பையாக தான் இருக்கும். நமக்கு தெரியுண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம உட்காரும்போது அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அந்த விஷயம் முழுசாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் எக்ஸாமில் எழுத முடியும். சரியா? சரி, 1 கிராம்னா எவ்வளோ? 1/1000 கிலோகிராம். அதாவது 0.001 கிலோகிராம் அப்படின்றது தான் 1 கிராம். ஓகேவா? ஸோ இதை எக்ஸாம் ஹாலில் போனீங்க அப்படின்னா என்னடா இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆப்ஷனை பார்த்துட்டு தப்பாக தான் அடிச்சுட்டு வருவீங்களே தவிர சரியாக அடிக்க மாட்டீங்க. சரியா? ஸோ நல்லா தெளிவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சரியாக எழுதுவாங்க. அந்த தெளிவாக இருக்கிறவங்கள தான் எதிர்பார்க்குறாங்க டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம். சரியா? ஸோ அதே மில்லிகிராம் அப்படின்னா எவ்வளோ? 0.000001 கிலோகிராம். ஓகேவா? ஸோ மில்லினா எவ்வளோ அது பார்த்துக்கோங்க. ஒரு குவிண்டால்னா எவ்வளோ? 100 கிலோகிராம் சேர்ந்தது தான் ஒரு குவிண்டால். ஓகேவா? ஸோ இப்போ மஞ்சள் இந்த மாதிரியான மஞ்சள்லாம் இருக்குது அப்படின்னா அதை குவிண்டால் வச்சு தான் அளவு செய்வாங்க. ஓகேவா? 100 கிலோகிராம் சேர்ந்தது தான் ஒரு குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன்னா எவ்வளோ? 10 குவிண்டால் சேர்ந்தது தான் ஒரு மெட்ரிக் டன். டன்னு சொல்கிறோம் இல்லையா? 1000 கிலோகிராம் சேர்ந்தது தான் ஒரு டன். அது எவ்வளோ இருக்குது? 10 குவிண்டால் இருக்குது. உங்களுக்கு கொஸ்டின் வந்து எக்ஸாம் ஹாலில் இதை வந்து 100 பேர் இருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் தான் 10 குவிண்டால் அப்படின்றத சரியாக எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரியுது உங்களுக்கு? கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதை யார் தெளிவாக அதை வந்து மைண்டில் அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் சரியாக எழுதுவாங்க. இது வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸாக ரொம்ப அப்படியே எல்லா விஷயத்தையும் படித்து புக்கில் இருக்கிறத பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு புக்கில் இருக்கிறத படித்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ. ஓகேவா? 10 குவிண்டால் சேர்ந்தது ஒரு டன். அதை வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கீழே பாருங்கள். அணு நிறை அலகு அப்படின்னா ஒரு AMU. அணு நிறை அலகுனா ஒரு AMU அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ அப்படின்னா C⁻12. அதாவது கார்பன் 12 அணுவோட நிறையில் 1/12 மடங்கு சேர்ந்தது தான் அணு நிறை அலகு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கார்பன் 12 அணுவில் 1/12 மடங்கு அதுதான் அணு நிறை அலகு. ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் தெரியல. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை எவ்வளோ அப்படின்னா 1 கிராம். 1 மில்லி லிட்டர் நீரில் எவ்வளோ நிறை இருக்கும் அப்படின்னா 1 கிராம் தான் இருக்கும். ஆனால் எடை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், நீரோட நிறையும் கிராமோட நிறையும் ஒன்று தான். ஆனால் அதில் இருக்கிற எடை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளில் போயிட்டு 1 மில்லி லிட்டர் நீரின், அதாவது 1 மில்லி லிட்டர் நீரின் எடை அப்படின்னு கேட்டு 1 கிராம் கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க? இப்போது அதுதான் கொஸ்டின். 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை 1 கிராம் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே அதே 1 மில்லி லிட்டர் நீரின் எடை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க ஆன்சரா? 1 கிராம் போடுவீங்களா, இல்லை
அந்த சரியான ஆன்சரை எழுதுவீங்களா? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இப்படி தான் கொஸ்டின் வரும். சரியா? யாரெல்லாம் 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க? 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா 1 மில்லி லிட்டர் நீரின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். கிராவிட்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ நீர் அப்படின்றப்போ அதே தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மில்க்கு கேட்குறேன். ஓகேவா? ஸோ 1 மில்லி லிட்டர் பாலின் நிறை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 1 மில்லி லிட்டர் மில்கோட நீருக்கு அதே தான்ப்பா வரும். ஓகேவா? ஸோ நீருக்கு வந்து அதே தான் வரும். மில்க்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு பாய்மங்களுக்கும் வேறு மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ பாய்மங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியான அழுத்தங்கள் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரியா? ஸோ நீரின் வரப்போ 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை ஈக்குவல் டு 1 கிராம். ரெண்டும் சேம் தான். சரியா? 1 லிட்டர் நீரின் நிறை அப்படின்னா 1 கிலோகிராம். ஓகேவா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மற்ற திரவங்களின் நிறை அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன. அதில் இருக்கிற அந்த அடர்த்தியை பொறுத்து ஒவ்வொன்றுமே மாறுபடும். சரியா? ஸோ கொஸ்டின் வந்து இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு கொஸ்டினை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டின் ரொம்பவுமே சப்பையான கொஸ்டினாக தான் இருக்கும். சரியா? கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? எஸ்ஐ அண்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ வெப்பநிலையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விதத்தில் அளக்குறோம் இல்லையா? ஒன்று வந்து செல்சியஸு, பாரன்ஹீட்டு, கெல்வின் இந்த மாதிரியான அளவுகள்லாம் அளக்குறோம். இதெல்லாம் கிளாஸ் வரப்போ உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இதை பாருங்கள். இதை வந்து பொறுத்துக்களை கூட கேட்டுடலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறத பொறுத்துக்களை கூட கேட்டுடலாம். சரியா? ஸோ இதில் பீட்டா, டெரா, ஜிகா, மெகா, கிலோ, ஹெக்டா, டெக்கா அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 10⁻1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? டெக்கா, ஹெக்டா, கிலோ, மெகா, இதில் 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெகா அப்படின்னா 10⁻6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே மெகா, ஜிகா, டெரா, பீட்டா. மெகா, ஜிகா, டெரா, பீட்டா. 10⁻6, 9, 12, 15. ஓகேவா? ஸோ இதில் கிலோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். கிலோனா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 10⁻3 அப்படின்றது தான் கிலோ. ஏன்னா 1000 கிராம் சேர்ந்தது தான் 1 கிலோ இல்லையா? 10⁻3னா கிலோ. சரியா? அதில் மெகா அப்படின்னா 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகா, ஜிகா, டெரா, பீட்டா. மெகானா 6, ஜிகானா 9, டெரானா 12, பீட்டா அப்படின்னா 15. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே பாருங்கள். டெசி அப்படின்னா -1, 10⁻1. சென்டி அப்படின்னா -2. மில்லி அப்படின்னா 10⁻3. ஓகேவா? மைக்ரோ அப்படின்னா 10⁻6. நானோ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10⁻9. பிக்கோ அப்படின்னா 10⁻12. பெம்டோ அப்படின்னா 10⁻15. சரியா? ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்ஐ அந்த அலகுகளை எழுதுறதுக்கான விதிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ அது எல்லாமே சும்மா ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து எதுலேருந்து எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாதுப்பா. எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு காம்படிஷனே. ஓகேவா? இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே படிக்கணும், அந்த தகவலை தெரிஞ்சு வச்சுருக்குமா, அவ்வளோதான். ஓகேவா? அண்டு வெர்னியர் அளவியை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் நீங்கள் முழுசாக நான் வந்து அதோட செயல்பாடுகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட திறமை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது திருகு அளவியோட மீச்சிற்று அளவு எவ்வளோ, வெர்னியர் அளவியோட மீச்சிற்று அளவு எவ்வளோ, அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? அண்டு இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஒரு பால் இருக்குது அப்படின்னா ஒரு பாலை அளவீடு செய்கிறதுக்கு எந்த அளவியை பயன்படுத்துவோம், திருகு அளவியா வெர்னியர் அளவியா. ஸோ அதே மாதிரி அதோட எக்ஸாம்பிள், ஒரு பென்சில் இருக்குது, அந்த பென்சிலோட அளவை அளக்கிறதுக்கு எந்த அளவை பயன்படுத்துவோம், அவ்வளோதான். சரியா? ஸோ திருகு அளவி நம்ம வந்து அதோட செயல்பாடுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ இதில் பாருங்கள், பொது தராசு இருக்குது, இயற்பியல் தராசு இருக்குது, அப்புறமா எண்ணியல் தராசு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் எதோட பயன்பாடுகள், எது பழமையான தராசு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் கொஸ்டினாக வரும். சரியா? ஸோ இவ்வளோ நேரம் லைவ் பார்த்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கா வீடியோ? அண்டு நிறைய எடை வந்து வேறுபாடுகள் கூட பார்த்து வச்சுக்கோங்க இந்த லெவலில், இல்லை இந்த லெசனில். சரியா? ஸோ இதில் பாருங்கள், நிறை அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு, எடை அப்படின்றது ஒரு வெக்டர் அளவு. ஸ்கேலார் அளவுனா என்ன, வெக்டர் அளவுனா என்ன? ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு டவுட் கேட்கலாமா, கேளுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும் பிசி அண்டு எஸ்ஐ எக்ஸாமுக்கு. நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாமே எல்லாமே படிக்கணும் அப்படிலாம் இல்லை, அந்த தகவலை தெரிஞ்சு வச்சுருக்குமா, அவ்வளோதான். அதுதான் கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. அண்டு பிசி எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம கிளாஸ் டெஸ்ட் பேட்ச்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? நம்ம எக்ஸல் அகாடமி சார்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் மெயின் டெஸ்ட் ரெண்டுமே சேம் டேட்டில் வைப்பாங்களா? எஸ்ஐ எக்ஸாம் கேட்குறீங்களா? எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமுக்குமே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்றா தான் நடக்கும். மெயின் எக்ஸாமும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஒன்றா தான் நடக்கும். காலையில் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் நடக்கும், மதியம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நடக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் எதுவும் பயந்துக்காதீங்க. ஸோ இது 9th புக்குப்பா. ஓகேவா? நம்ம எக்ஸல் அகாடமியில் வர 15ஆம் தேதி பிசி எக்ஸாமுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கான கட்டணம் 499 மட்டும்தான். உங்களுக்கு கொஸ்டின் இந்த லெசனில், இப்போ ஒரு லெசன் இந்த லெசன் இருக்குன்னு வைங்களேன், இந்த லெசனில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் புக்கை பார்க்கலனா கூட பரவாயில்ல, நம்ம கொடுக்குற டெஸ்ட் கொஸ்டினை படித்தீங்கன்னா கூட போதும். இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்குதா, கிலோமீட்டர், வானிலை அலகு, இது எல்லாமே அந்த கொஸ்டினில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினில், இப்போ இந்த லெசன் இருக்குது அப்படின்னா இந்த லெசனில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டினாக ப்ராக்டிஸ்க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். கூற்று மாதிரி தான் இப்போதெல்லாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7845827131. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். வர 15ஆம் தேதி பிசி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசன் இருக்குது அப்படின்னா இந்த அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும்னு சொல்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு, ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 499. ஓகேவா? 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 499 ஃபீஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 499 சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் வந்து 799. ஓகேவா? ஸோ 100 பேருக்கு அப்புறம், ஓகேவா, 100 பேருக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 799. சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னமோ ஒரு கொஸ்டின் கேட்டார், என்ன கேட்டார்? ஒரு கொஸ்டின், பிசி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, அது என்ன கொஸ்டின்னு தெரியல. கூற்று மாதிரி தான் இப்போல்லாம் கொஸ்டின் வருது, அந்த மாதிரி கொஸ்டின்
டைம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, கூற்று காரணம் அப்படின்றது உங்களோட அதே இன்டெலிஜென்ஸை செக் பண்ணுறது தான். சரியா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொஸ்டின் வரதில்ல, ரொம்பவுமே ஈஸியாக தான் கொஸ்டின் வருது. சரியா? எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா நம்ம நடந்தும்போது எல்லாமே சொல்லலாம், நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னு வைங்களா, ஒரு பாக்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்துகிட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது அது ரிலேட்டடாக ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு ஸோ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஸ்டினாக கேட்குறாங்க. சரியா? ஸோ கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். அந்த தகவலை தெரிஞ்சு வச்சுருந்தா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டால் இருக்கும்பா. டோட்டலாக 50 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? 50 டெஸ்ட்டு, டோட்டலாக 50 டெஸ்ட்டு. சரியா? இதில் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? 20 டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த லெசன் இருக்குது, ஒரு வாட்டி ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸ் இந்த 9th ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா லெசனும் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ 9வது பாடம் வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 9வது பாடம் வரைக்கும் ஃபிசிக்ஸில் இருக்குது 10 பாடம் வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 10 பாடமும் முழுசாக ஒரு டைம் படிக்க போகிறீங்க. இப்போது இந்த லெசன் இருக்குன்னா இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்துடும். ஒரு 20 டெஸ்ட் மட்டும், இந்த மாதிரி ஒரு 20 டெஸ்ட் எல்லா லெசனும் ஒரு டைம் படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷெட்யூல் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? எல்லா டெஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஷெட்யூல் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். அடுத்த 30 டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட் லெசன் வைஸும், அடுத்த 30 டெஸ்ட்டு சிலபஸ் வைஸும் எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 2 வாட்டி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 499 மட்டும் தான் கட்டணும். ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 500 ரூபா பே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெரிய பெரிய அகாடமிலாம் 2000-3000 ஃபீஸ் பேமெண்ட் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதே அளவுக்கு கூட சரியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம கொடுக்குற கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? டோட்டலாக 50 டெஸ்ட் வெறும் 499 மட்டும்தான். இந்த நம்பரை 7845827131 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிட்டு. சரியா? பேமெண்ட் நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சொல்லுவாங்க. சரியா? ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? டெஸ்ட் பேட்சில் பிசி டெஸ்ட் பேட்சில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? லைவ் வாய்ஸ் கட் ஆகுது. நேரமாக லைவ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஃபோன் ஹீட் ஆகும், அதனால கட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக சொல்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிட்டு. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நாளையிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 15ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஆல்ரெடி டாபிக் கொடுத்துட்டோம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரியா? சரி, ஓகே, அடுத்த லைவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ. நல்லா படிங்க, சேஃபாக இருங்க. ஓகேவா? கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 1000 rupees சொல்லியிருந்தோம். ஓகேவா? பிசி கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 1000 rupees சொல்லியிருந்தோம். நியூ சிலபஸ் படிக்கணுமா ஓல்டு சிலபஸ் படிக்கணுமா? நீங்கள் படிக்கிறது எல்லாமே நியூ சிலபஸ் தான். பிசிஎஸ்ஐ எக்ஸாமுக்கு ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நியூ சிலபஸ் தான். ஓகேவா? சிலபஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். பிசிஐ எக்ஸாமுக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சிலபஸே கிடையாது. எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சிருந்தா நீ தான் போலீஸ், நீ தான் எஸ்ஐ. சரியா? தகவலை தெரிஞ்சு வச்சிருக்கியா? அவ்வளோதான். ஸோ இதை நான் படிச்சிருக்கிறேன், இந்த புக்கு முழுசாக படிச்சு வச்சிருக்கிறேன், இதை வந்து லைன் பை லைன் விடாம மைண்டில் வச்சிருக்கிறேன் அப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. அந்த தகவலை டக்குன்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் வரா அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எல்லாமே லைன் பை லைன் அட்ட டு அட்ட அப்படியே படிச்சிருக்கிறேன் அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 1 monthல வந்துடும். சரி, ஓகே, லைவ் கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இருக்கிறேன். சரியா? ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவாங்க. ஃபீஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட் மட்டும் 499 ரூபா தான். ஓகேவா? 50 டெஸ்ட்டு. ஓகேவா? டோட்டலாக 50 டெஸ்ட். 20 டெஸ்ட் வந்து லெசன் வைஸ். இந்த மாதிரி ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா 6வது 8வது 9வது சயின்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட்டாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? லைவ் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு லைவ் பாருங்க.